காலமையில ஒரு 1 ஹவருக்கு மேல இருந்து கும்பிட்டு அதான் இவர் இன்னைக்கு சொன்னவள் டிமென்ஷியா இன்னும் வேற இல்லையண்டு நான் சொன்னேன் தீவிரம் படிக்க மட்டும் வராதுண்டு வந்து எல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு டிமென்ஷியாவும் இல்லை நீங்க உங்களுக்கு எல்லாரையும் தெரியுது அத எல்லாரும் சொல்லினா இந்த குரல்ல மாற்றம் இல்லைன்றுதான் You are right. Yes. Yeah, you are right. அது perfect. குரல்ல டீச்சர் நான் இப்படி வருத்தமான சொன்னாலும் குரல்ல மாற்றம் சொல்லுங்க டீச்சர் குரல்ல ஒரு வித்தியாசம் இல்லை குரல் அப்படியே தேவரன் நானும் நடுக நாங்களும் பூரா தேவரன் போயிட்டா தேவரன் வந்து எங்களுக்கு வராம விட்டுட்டார் அப்படியே Reverend, you have put on notice now. You have to visit her regularly. ஒரு சந்தோஷம் வந்து கதை கேட்க எங்களுக்கு ஒரு சந்தோஷமா அப்ப உங்களுக்கு வேற ஒண்ணு வேணா அப்ப என்ன நினைச்சு நீங்க யங்கா இருங்கோ என்ன தெரியுதோ உங்களுக்கு ஜெயக்குமார் வேலு பிள்ளை பக்கத்துல இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறேன் ராஜ்குமாரே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ராஜ்குமார் ஜெயக்குமார தெரியும் தெரியும் ஹார்ட்ல மெதடிஸ்ட்ல படிப்பிச்சதோ எது ஜெயக்குமார் எனக்கு காட்டுங்க ஜெயக்குமார் யூகே போட்டிருக்கான் படத்துல எனக்கு கண்ணும் இல்லை தெரியாது எந்த ஸ்கிரீன்ல வேலு பிள்ளைக்கும் இவ சசிக்கும் நடுவுல இருக்கிறேன் கைய காட்டு கைய காட்டு தலைமயிரெல்லாம் போட்டுது சிவகுமாரை பற்றி நடிகை யோசிக்கிறேன்னா அப்ப இவர் சொன்னார் ஒருக்கா கண்டனது அண்ணாதானே சிவகுமார் ஓமாம் தம்பி கடைசி தம்பி ஓமாம் ராஜ்குமார் செல்லகுமார் என்ற ராஜ்குமார் அவங்க என்ஜினியர் தானே ஓமாம் அவற்ற பிரதர் தான் நான் அவங்க தானே ஒரே பேட்ச்ல 23 பேர் என்ஜினியரிங் சரியா சொல்றேன் எல்லாம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு இல்ல இவர் மாஸ்டர் செத்ததுக்கு சத்தியமூர்த்தி 2 சத்தியமூர்த்தி இருந்ததே ஒரு சத்தியமூர்த்தி ஸ்ரீதரன் மதிவாணன் அவையெல்லாம் கதைச்சவை அதுல இடையில கதைக்கிற வழியா ஞாபகம் நீங்கள் அப்படியா இந்த கிரியா 50% பாக்குறேன்னு அதே மாதிரி தான் இந்த கிரியா நீ வந்து சரியான குவாலிட்டி கதைக்கிறேன் கதைக்க மாட்டேன் குவாலிட்டி தான் ஆனா நீங்கள் வந்தபடியா கதைக்கிறேன் எப்படி வைஃப் இருக்கிறாங்க லேட் இப்பதான் கீழே சமையல் செய்து போட்டு இப்பதான் வந்தவா பாருங்க கூப்பிடுறேன் எத்தனை பிள்ளைகள் 3 படியார் இப்ப நீங்களும் ஆஸ்திரேலியாலயே இருக்கிறீங்க இல்ல யூகே அவனோட தம்பிக்காரன் இருந்தான் சிவபிரகாசத்தின் தம்பி உண்டு சூரி சூரிய எல்லாம் இங்க இருக்கிறார் சூரியகுமார் ஸ்ரீகுமார் எல்லாரும் இங்க இருக்கணும் நல்ல சந்தோஷமா இருக்கு பாக்க அது மட்டும் இல்ல நீங்கள் கதைக்கிறதுக்கு நல்ல சந்தோஷமா கிடக்குது நீங்கள் கிளியரா கதைக்கிறீங்க அதான் எல்லாரும் என்னோட கதைச்சு விட நான் என்ன மகள் பேசுறோம் எடுத்த உடனே வருத்தம் சொல்றேன் அவ நான் கதைச்சா போல சொல்லுன்னா குரல்ல வித்தியாசம் தெரியல நீங்க அதான் நான் நினைக்கிறேன் அந்த நெடுக தேவாரம் படிச்சு கொண்டிருக்கிறதா வீட்டில காலையில டெய்லி அதை ஒரு ருட்டீன் போல செய்வேன் சுவாமி அதை கும்பிட்டு நீங்க நம்ப மாட்டீங்கன்னா கொரோனா மட்டும் புத்தள பிள்ளையா இந்த அதேசன் கோயிலுக்கு டெய்லியா போறது நான் தான் நாங்க தேவாரம் பாடுறோம் கம்பளப்பள்ளி கோயிலும் நீங்கள் கணக்க தேவாரம் படிப்பிக்க நீங்கள் தோடுடைய செவியன் மற்றது மாசில் வீணையும் மாலை மதியமும் பாடம் பாடி காட்டுங்க வெரி குட் பாடி காட்டுங்க பாடுங்க
தொடுடைய செவியன் விடையறியோ தொடுடைய சரியா துவங்கின சரியா சரி தாளம் சரியோ? எல்லாம் சரி அது படிங்க. தாளம். தாளம் ராகம் எல்லாம் சரி. வேலு பிள்ளை எங்க இருக்கிற காட்டுமன கைய ஒரு ப்ளூ ஷர்ட்டோட இருக்கிற மேலுக்கு ரோமோ. ஓமோ. இங்கேயோ இப்ப வீட்டு பக்கம் போவே இல்லையே வார இல்லையே போறான் இப்ப இந்த மார்ச்ல 2 தரம் போனான். நாங்க வெள்ளவத்தையில நாங்க அங்க பத்திரில இருந்து வந்த மட்டும் அண்ணா முடியசு வாங்க வீட்டு டாக்டர் மாதிரி பண்ணி இருக்கிறாரு என்ன கோயிலுக்கு காசு அனுப்புறீங்களோ பிள்ளையா கோயிலுக்கு கட்டிடத்துக்கு கட்டிடத்துக்கு அனுப்பி இருக்கிறேன். 2 லட்சம் அனுப்பினான். ஆனா என்ன ஒன்றும் கட்டுப்பட்டு முடியல கோயில் அப்படியே இருக்கு. அரவாசி முடிஞ்சது இல்ல இரவாசியம் முடியல. இந்த மாதிரி நாங்க எங்கட திருவிழா நடந்தது தம்பி போயிட்டு வந்தவன் முடியலன்னு தான் சொல்லிட்டு. நான் இன்றைக்கு ஒருவரோட கதைச்ச நான் அவர் சொல்லுறார் வார வருஷம் ஆகஸ்ட் தான் முடியும். பாலசுப்ரமணியம் இந்த ஃபுட்பால் அடிப்பார் முந்தி ஃபுட்பால் பீப்பான்னு சொல்றது பீப்பான்னு சொல்றது அவர்தான் சொன்னவர். இன்றைக்கு ஒரு அங்கீகட்டி இல்ல அவையில் தான் தேர் செய்கிறவையால் தேர் திருவிழாவை செய்கிறவையால் கிராம கூட்டாக்கள் கிராமக்கோடுதான். அவர்தான் சொன்னவர் இன்னொரு போக மாட்டாரு என்று அவருக்கு இயலாது. ஆனா இன்னொரு ஒன்று நடக்கவே இல்லை, ஒரு திருவிழாவும் நடக்க இல்லை. வார வருஷம் கோயிலுக்கு இல்ல அவ இப்படி இப்படி இது போல எங்களுக்கு காட்டினவ திருவிழா எல்லாம் கோயிலுக்குள்ள ஐயர் வந்து வடிவா செய்தவ நாங்களும் பார்த்து நாங்க துரையா போட்டார். இங்க பண்டாரி அம்மன் கோயில இருந்த ஒரு வந்து செய்தது ஐயா வந்து வடிவா செய்தது நல்லா இருந்தது பார்க்க. நல்லா செய்தவர்கள். ஆனா அந்த வார வருஷம் ஆகஸ்ட்ல முடியும்னு சொல்றாரு அவர். எனக்கு தெரியும், அதுதான் இன்றைக்கு சொன்னவே அதைத்தான் நான் சொல்றேன். 2 குரூப்பா பிரிஞ்சிருக்குன்னா வேலு பிள்ளை அதுக்கு இன்வால்வ் இல்லையோ? இல்ல நான் இன்வால்வ் இல்ல. கனவேர அப்படிதான் சொல்லி இன்வால்வ் இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் 2 திருவிழா செய்யற நாங்கள் தானே நாங்கள் கொஞ்சம் அக்கறை தான் அந்த கோயில்ல. என்ன மிஸ்ஸஸ் சந்திரசேகரம் முத்துக்குமார் லலிதகுமார் முத்துக்குமார் ஞாபகம் அவன் சிறியத மிஸ்ஸஸ் சந்திரசேகரம் சந்திரசேகரம் புத்தலையால் தானே என்னோட ஜெயக்குமாருக்கு தெரியும் மிஸ்ஸஸ் சந்திரசேகரம். அவ இந்த என்ன வந்து கேட்கிறவ நீ என்னண்டு ஒரு ஊர்ல இருந்து வந்து இந்த ஊர்ல வந்து கோயில்களோட பாடுபடுறேன். நான் சொன்னேன் எல்லா கோயிலும் உண்டுதான், எங்க இருக்கிறோமோ அந்த கோயிலை ஆதரிச்சா உள்ள விடி நல்லா வரும் நல்லா வரும். எனக்குண்டா மனம் பெறாத அப்படி செய்யன்னு சொன்னேன். நான் சொன்னேன் அப்படி சொல்லாத அப்படி செய்யணும். நான் இந்த கொழும்புக்கு வந்தாலும் இந்த கதிரதன் கோயில் அந்த கோயில் இந்த கோயில் எல்லாத்தையும் போய் ஆதிக்கிறேன் கும்பிடுறது. தெய்வம் எல்லாம் ஒன்றுதானே எங்க இருந்தார். இப்ப நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த வயசுல நான் இப்படி இருக்கிறதுக்கு இவ்வளவு உதவி பிள்ளை இந்த மகளோட இருக்கிறதுக்கு எல்லாம் வந்து ஆண்டவன் உதவின்னு தான் யோசிக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு இன்னும் கிடைச்சிக்கிறார் டாக்டர் உமாபதி. எனக்கு எல்லாத்துக்கும் இஎன்டி மூத்த பையன் வைஃப் வந்து இஎன்டி சர்ஜன் சாவச்சேரியா சாவச்சேரி ரிவர்ஸ் காலேஜ் பிரின்சிபல் டாக்டர். உங்க இன்னோவா அக்கா சந்திச்சவ இப்ப ஏப்ரல்ல ஜூலைல கொழும்புக்கு வந்தவ அவர்கிட்ட தான் போய் மெடிசின் எடுத்தவ ஜோதி மேல ஜோதியா உங்க உமாவதியா கொழும்புல வந்து நிக்கிறார் வந்துட்டார்.
என்ன ஞாபகம் இருக்கும்? ஒரு சொல்வியல் சொல்லுங்க. கைய காட்டினா பேர் சரி. சொல்லணும். பேர் சொல்லணும். You must tell your name. இந்த பேரு என்னன்னு சொல்றது? நான் மிஸ் கந்தசாமி. அந்த காலத்துல நான் உங்களை ஒரு நாள் நேரம்பட்டியில உங்களோட வீட்டை வந்தேன்னு ஒரு நாள். டாக்டர் சுலோச்சனா. யோகநாதன் சுலோச்சனாவோ? யோகநாதன் ரெண்டு சுலோச்சனா தெரியும் எனக்கு. டாக்டர் தானே? டாக்டர் தானே? விக்ரமா நான் நேரம்பட்டியில இருக்க நீங்க உங்களை கண்டுட்டு உங்களோட கூடிக்கொண்டு வந்தேன் பிளட் பேங்க் அடியில இருந்து. தெரியும் தெரியும். விக்ரம அவன் தம்பிக்கு என்ன பேர்? அண்ணா அண்ணா விக்ரமா விக்ரம். நான் உங்களோட மகளின் கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து நாங்கள் தானே. அதுதான் மகன் மகன் கோமோ. உங்களை நான் அதுல அந்த நேரம் கண்டது பிறகு வந்து காண சந்தர்ப்பம் கிடைக்க இல்ல. கல்யாண வீட்டுல கண்டு நாங்கள் அந்த உங்களோட வீட்டை விசிட் பண்ணி மாசர காண உங்களோட சிஸ்டர்ஸ் இங்க இருந்தவன் நிறைய சாய்பாபா கோயிலுக்கு வருவேன். சாய்பாபா கோயிலுக்கு வருவேன். இப்ப எப்படி இருக்கிறீங்க? நான் இப்ப நல்லா இருக்கிறேன். இப்ப பேர பிள்ளைகளோட பொழுது போகுது இப்படியே. மகளுக்கு என்ன மாதிரி பண்ணீங்களே என்ன? ஓமோ அவ இப்ப ஆஸ்திரேலியா போயிட்டு அப்ப நான் புள்ள பாக்குறதுக்கு அவ இந்த ஹாலிடேஸுக்கு இங்க இருந்து நான் இப்ப இருக்கிறது நியூசிலாண்டுல. அப்ப ஹாலிடேக்கு போவேன் அங்க அவ இந்த பள்ளிக்கூட ஹாலிடேஸுக்கு அவள் பேத்திய பாக்குறதுக்கு. இப்படியே நாங்கள் ஒரு நாடோடியெல்லாம் இருக்கிறோம். நீங்கள் பரவாயில்ல ஒரே இடமா இருக்கிறீங்களே என்ன? நாங்களும் பிறந்த ஊர்களை விட்டுட்டு இருக்கிறோம். ஊருக்கு போனா அவ்வளவு சந்தோஷமா இருக்குவாங்க. அதுதான் ஊருக்கு போக்குள்ள அதுதான் இருக்கிற சந்தோஷமான விஷயம் என்ன? on the weekend. I'll have rice on the weekend. எனக்கு இருக்கிற என்னண்டா எங்களோட தயவுல நீங்க இருந்து கொண்டு உங்களோட வெளிநாட்டுக்காரர்கள இருந்து கதைக்கிறான் எங்களோட. உண்மையில எனக்கு தயவுல ஒரு காலம் மறக்கிறதுல 8ஆம் வகுப்புதான் வந்து சேர்ந்தது. கேளுக்கு கேட்டா எனக்கு பயம். மறுபடியும் அப்படி தரளி ப்ரிப்பேர்டா வந்து கேட்பார். நான் அடுத்த தடவை ஸ்ரீலங்காவுக்கு வரக்குள்ள தேவரனோட சேர்ந்து வரலாம் உங்களோட வீட்டை. அவருக்கு உங்களோட வீடு தெரியும், அதுல கூட்டி கொண்டு வரலாம். தெரியும். நான் இந்த முறை வந்து அவரை மீட் பண்ணீங்க. இந்த ஜனவரியில வந்த நேரம் மீட் பண்ணினான். இனி எப்ப வாரதோ தெரியாது. இனி தேவரன் கையில போத்தானே வேணுமா மீட் பண்றதுக்கு? தேவரன் அங்க போய் கேள்வி கேட்கிறேன் இல்லையா? நான் கல்யாணம் கட்டோட கேள்வி எல்லாம் போயிட்டு வெள்ளுப்பிள்ள நான் இருக்கா டீச்சரோட கதைக்கலாமே. சுந்தரி சுந்தரி ஒரு டீச்சரோட டீச்சர் உங்களுக்கு என்ன ஞாபகம்? நல்ல பாடிதான் மறக்கலாமே. சுந்தரியும் நானும் சசியும் மெதடிஸ்ல உண்டா படிச்சேன். நாங்கள் ஒரு வகுப்புல
சுந்தரனுக்கு டீச்சரா இருந்ததானே, நான் ஆக்டிவ் டீச்சர். அங்க இதெல்லாம் தெரியுது டீச்சருக்கு. டீச்சர் நளினி கிட்ட நிக்கிறாவே, பாக்கலாமே நளினிய. இல்ல சிவபிரகாசன் டீச்சர் பாத்தியலே, அவருக்கு பேரெல்லாம் தெரியுது. மாலினியும் அப்ப ஞாபகம் இருக்கும் தானே. சீதாவோட தான் கூட நீங்க ஃப்ரெண்டு. சீதா சண்மநாத மாஸ்டர் ஓராங்கட்ட. அவங்கள பத்தி எல்லாம் கதைப்பா. உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? சீதாக்கா அடிக்கடி வந்து கதை கேட்க உங்களை பத்தி கதைக்கிறவ, மாஸ்டரை பத்தி கதைக்கிறவ. என்ன நீங்க அந்த வீட்டுல முதல் இருந்த நீங்கள் என்ன? எனக்கு நல்ல அதுல எனக்கு நல்ல ஞாபகம் டீச்சர், நீங்க மெத்தடிஸ்ட்ல இருந்து ஹாட்லிக்கு போனோம். அப்புறம் ஒரு நாள் ஒரு மத்தியானம் சரியான வெயிலு கால பேத்து களைச்சு வந்திய என்னன்னா உண்மைதான் பார்க்க வந்த நான் பிள்ளை கதைச்சு போட்டு போனீங்க. எனக்கு அது இப்போ ஒரு நல்ல ஞாபகம். நீங்கள் வந்த அப்ப என்னோட கதைச்சு அலுவல் எனக்கே தெரியாது. நான் சொன்ன எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்களை மாதிரிதான் நான் எனக்கு மாறோதான் கதைக்கு நம்ம சொல்லி நம்ம இல்ல அருமை மாஸ்டர் எல்லாம் கேட்கினோம். பின்ன நான் அரைஞ்சு கொண்டு போட்டு வந்த நான் ஒரு மத்தியான வெயிலுக்குலாம் களைச்சு விழுந்து வந்த நீங்கள் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? உங்களோட அவர் படிப்பிச்சவர் தானே இவருக்கு. பின்ன எல்லாரும் கேட்கினோம். பின்ன நான் ஒருக்கா வந்த 2 லீவு ஒரு வெயிலுக்குள்ளார வந்துட்டு போனீங்க. நளினி கிட்ட இல்லையே. ஓகே ஓகே, நான் அவரோட மெசஞ்சர்ல கதைக்கிறேன். நான் என்னோட கதைக்கிறேன். அவதான் உங்களை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் அங்க இருக்கணும் எல்லாமே நான் சொன்னவன். அப்ப நான் ஒண்ணும் அவருக்கு பெருசா படிப்பிக்க இல்லை. ஆனா அவன் வகுப்பு எல்லாரும் பயங்கர கெட்டிக்கார பிள்ளைகள். எனக்கு ஈஸியா இருந்தது அவைகிட்ட இருந்து படிக்கிறது. பேப்பர் இந்த எக்ஸாம் பேப்பர் திருத்தேக்க அவன் வாப்பில கணக்க கட்டிக்கார பிள்ளைகள் இருந்த பூர்ணசுந்தர தின்னம்மாள், சிவரஞ்சனி, அப்படி எல்லாற்ற பேப்பரையும் எடுத்து வச்சு பார்த்து அந்த ஆன்சர்ஸை நான் வடிவாவோட பேப்பர்ல எழுதி போட்டு திருத்தேக்க இன்னும் ஈஸியா இருந்த. சந்தோஷமா இருக்கு டீச்சர் உங்களோட பார்க்க. நல்லா இப்போ எல்லாம் தெரியுது. உங்கள்ட்ட எவ்வளவு சேஞ்ச் தெரியலையே. நாங்க அவ்வளவு தெரியலையே. காது இப்ப கேட்காம விட துவங்கிட்டது. 2-3 இயர்ஸா மெல்ல மெல்லமா குறைஞ்சு இப்ப அவ்வளவு கேட்கிற இல்ல. அதால ஜெயக்குமார் பிரச்சனை இல்ல. அவர் என்னத்த கதைச்சாலும் நான் காதுக்கு எனக்கு வராது. இல்ல சத்தம் போடுறது பேசுறது எல்லாம் செய்வார் வடிவா. ஆனா எனக்கு இப்ப காதுக்கு வார இல்ல. அதால ஒன்னும் பிரச்சனை இல்ல. பப்ளிக்ல மானக்கெடுத்தாங்க அதெல்லாம் அந்த காலத்துல டீச்சர் வகுப்புல இருக்க. இப்ப வயது போய் கேப்பேன் சத்தம் போட விருப்பம் தானே. உரப்பி கதைக்க சத்தம் போட எல்லாம் விருப்பம். ஆனா எனக்கு காதுக்கு ஆனா காது கேட்காட்டி நல்லம் தானே. அவ என்னத்தையும் கதைச்சு கொண்டு அதுதான் சுரோஜனா இப்ப சொல்றேன். என்னத்தையும் கதை கட்டு கொண்டு திருப்பி பதில் சொல்லுவோம். அதோட காது கேட்டாலும் சில நேரம் யோசிப்பேன் என்ன இப்படி. இப்ப எனக்கு அதில் ஒண்ணும் கேட்கற இல்ல. நான் அந்த இத போட்டா கேட்கும், நான் போடுறேன் இல்லை எல்லா நேரத்திலையும். ஏன்னு தெரியா மெல்ல மெல்லமா காதுகளாம் விட்டுட்டுது. டீச்சர் எங்கட அண்டியோட இருந்த நீங்க ஜெஃப்னா காலேஜ்ல தவமண்டு அவ முந்தினோட உங்களை பற்றி கதைக்கிறவ விசாரிக்கிறவ. தவமேல அவருக்கு நீட்டு பேர் தவையோனாய் மிஸ் வேலு பிள்ளை.
சூரிக்கெல்லாம் நீங்க படிப்பு கேட்க அஞ்சு அடிக்கடி உங்களை பற்றி கதைக்கிறது விசாரிக்கிறது. சூரியன் ஓ சூரியகுமார் சூரியகுமார், சிவகுமார், எஸ்பி நடராஜா மாஸ்டர், சிவகுமார், சூரியகுமார் அவையெல்லாம் ஒரே பேட்ச்ல இருந்தவ. அதுக்கு ஏதோ நீங்க சயின்ஸ் எடுத்திருக்க. சிவகுமார் வந்து இல்ல கொஞ்ச காலம் சயின்ஸ் படிச்சு போட்டு பிறகு ஒரு சேஞ்ச் வந்தது தானே. இப்ப வந்து கெமிஸ்ட்ரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் படிப்பிச்சது கோயில் மட்டும். சயின்ஸ் எடுத்த நீங்க கெமிஸ்ட்ரி 1960 நான் மேரி பண்ணேன். 61-62ல சேஞ்ச் ஓவர். 8th ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச உடனே கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் படிப்பிச்சு. இப்ப நான் கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிப்பிச்சது, வேறு யாரோ டீச்சர் பிசிக்ஸ் படிப்பிச்சது கோயில் மட்டும். அப்படிதான் சிவகுமார் எல்லாம் படிச்சேன். சிவகுமார் எல்லாம் அந்த பேட்ச் தான். சிவகுமார், விஜயகுமார், லலிதகுமார், சூரியகுமார் அவையெல்லாம் ஒரு லலிதகுமார் தயாபரனோட ஜெயசுந்தரம். லலிதகுமார் வந்து சிட்னிலாம் இருக்கு. லலிதகுமாரும் முந்தைய தகப்பனை காணையில் என்று சொல்லி தேடி பிடிச்சு கூட்டி இருந்தான்னு சொன்னா மந்தியால வந்து கிளம்பி ஒர்க் பண்ணுவான். டீச்சர், நீங்கள் 1963ல நீங்க மேரேஜ் பண்ணீங்க. 63ல எனக்கு ஒரு ஒரு அசம்பிளியில கேபி ஒன்று சொன்னது கூட ஞாபகம் இருக்குதே. அசம்பிளியில சொன்னது கேபி, யூ மைட் ஹவ் சீன் மிஸ்டர் செல்லத்துறை கோயிங் ரவுண்ட் லேடிஸ் குவார்டர்ஸ், லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ஸ், and they are going to marry now. அது என்ன நடந்ததுன்னா, லவ் மேரேஜ் இல்ல, உதய நம்ப ஆயினம். He was a lecturer to me, Jaffna College chemistry lecturer in the degree class. முந்தி கந்தையா மாசம் இருந்தவர். ஒரு அப்படி ஒன்றும் இல்லை. நான் ஒரு டைப்பானால அப்படி இல்லை. ஹார்ட்லில வந்து நான் வந்தப்பதான் அவர் வந்தவர். அப்ப ஹிந்து டீச்சர்ஸ் 6 பேர் தான் இந்த கிராஜுவேட்ஸ். அப்ப சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் ஹார்ட்லி காலேஜ் நான் பூ வைக்க 6 பேர் தான். சண்மநாதன், வெட்பநாதன் அப்படியா இருக்கும். இப்ப மிஸ்டர் ஸ்கூல் நம்மள்கிட்ட கனவே ப்ரப்போசல்ஸ் கொண்டு போறது தங்களுடைய ஆக்களுக்கு ஹிந்து டீச்சர்ஸை மாதிரி பண்ணி கொடுக்க. அப்படி ஒரு ப்ரப்போசல் மிஸ்டர் சிலத்துக்கும் வந்தது. அப்ப மிஸ்ஸஸ் பூனம்பல சொல்லி இருக்கிறார், நான் அப்ப சர்ச் வயலினிஸ்டும், சர்ச்சுக்கும் வயலின் வாசிக்கிறேன் போய். அப்ப சர்ச் வயலினிஸ்ட் தான் மிஸ்ஸஸ் பூனம்பலோட தான் நிறைய வயலின் ப்ளே பண்றேன். அவர் சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணி கொடுத்தா நான் நெடுக அங்க இருப்பேன், தனக்கு மீசி என்று சொல்லித்தான் இவரை கூப்பிட்டு கேட்டாரு. இவரை அப்ப மாட்டு கொண்டுட்டு எனக்கு ஒரு இஷ்டம் இருக்கு, நான் செய்ய மாட்டேன். அவர் திருப்பிக்காக விருப்பமான நேரம் வந்து சொல்லுங்க மேரியிலேன்னு. இவர் கொஞ்ச காலம் யோசிக்கிறார், யாரா பொம்பளை இருக்கும் யோசிச்சு போட்டு மாஸ்லாமன் ஒரு மாஸ்டர் படிப்பிச்சார். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் இப்ப மிஸ்ஸஸ் பூனம்பலோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறேன், பெண்ணியா இருக்கும் போது ஏண்டா போல நினைச்சிருக்காரு. ஜப்னா கோட்ல படிக்க she was very quiet. ஆமா, படிப்புலதான் அக்கறேன்னா நான் கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு அவரேஜ் குடும்பம் தான். படிச்சு முடிய நான் கீழ் மற்றப்பட்ட போல இருந்துட்டேன். அப்புறம் அமைதியான பிள்ளைன்னு சொல்லி போட்டு வேண்டா ஹொரோஸ்கோப்பையும் பார்த்தா சரியான பொருத்தமாக கிடந்தது. அப்ப மிஸ்டர் பூனம்பல சொன்னார், ஒரே ஸ்கூல்ல படிப்பிக்கிறபடியா
வேற கதைகள் வரும். அது பக்கம் நான் முதலே அசம்பிளியில அனௌன்ஸ் பண்ணி விடுறேன். அனௌன்ஸ் பண்ணி விட்டுட்டவர் அதான் announce பண்ணது. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அனௌன்ஸ் பண்ணி விட்டா பிரச்சனை இல்லை. அனௌன்ஸ் பண்ணா பிரச்சனை இல்லை. announce. நீங்களும் இருந்தீங்களே ஞாபகம். உண்மையில லவ் மேரேஜ் இல்லை, ப்ரொபோஸ் Love marriage மேரேஜ் இல்லையோ? தான். நம்பணும். அது நாங்க எல்லாரும் யோசிச்சது லவ் மேரேஜ் மேல. நாங்க எல்லாரும் அவளும் யோசிச்சது லவ் நம்புறது மேரேஜ். இல்லையா? இல்லை இல்லை, என்னல்ல முந்தி சில ப்ரொபோஸ் மாசம் மேரேஜ் தான். ஆனா ஒரு நம்பணும் தானே, பிகாஸ் அங்க ஒரே ஸ்கூல், ஒரே அதுல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தும் பிரயோசனம் இல்லையோ. நானும் அதான் ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறேன். இல்ல நம்ப வெறும் உங்களை மாஸ்டர் என்னண்டு லவ் மேரேஜ் உண்டோ? வேலை பார்க்கத்தேனையும் தானே புத்துலையாக்களை பற்றி. நீங்கள் எப்படி எல்லாம் ஃபேமிலியோட எல்லாம் பிள்ளை விட்டு விட நல்லா இருக்கிறீர்கள் தானே எல்லாரும்? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். கேளுங்க. மாதவன் கேள்வி என்ன, நீங்கள் அந்த காலத்துல எங்களை எத்தனை கேள்விகள் கேட்டிருப்பீங்கள். நாங்கள் ஒரு நாள் உங்களை கேள்வி கேட்க இல்லை, இன்றைக்கு உங்களை நான் கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்வி என்னன்னு சொன்னால், இவ்வளவு வயதிலையும் இவ்வளவு ஞாபக சக்தி, இவ்வளவு கண்ணீரண்ட குரல்ல கதைக்கிறதுக்கு என்ன சீக்கிரம் ஒரு அம்சம் சொன்னீங்க. ஒரு துவாரம் படிக்கிறது, துவாரம் ரிசைட்டல் பண்றது, அதை விட வேறு என்ன உங்களுக்கு உதவியா? நான் எல்லாம் இந்த ஆன்மீக புத்தகங்கள் அதுகள் நெடுக வாசித்து கொண்டே இருப்பேன். நெடுக ஆன்மீக புத்தகங்கள் தான் வாசிக்கிறேன். வேறு கதை புத்தகம் வாசிக்கிறேன் இல்லை. இப்ப கண் தெரியாது வாசிக்க. எத்தனையோ ஸ்பெக்ஸ் போட்டு மேக்சிமம் இது எடுத்தாச்சு. எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட காட்டி ஒரு ஸ்பெக்ஸும் அப்படி காலமே பேப்பர் பார்க்கறது, டெய்லி பேப்பர் வாசிக்கிறேன். எழுத்து ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் வெளிச்சம் வந்த போது தெரியும். அங்கலாய்க்க விடுறேன். வாசிக்கிறதும் ஆன்மீக இதுதான் வாசிக்கிறது. டீச்சர், உங்களுக்கு அப்படி கண் தெரியாமல் வந்தால் என்ன செய்யலாம் என்றால், உங்களோட டாட்டர்ஸ் கிட்ட சொல்லி ஆடியோ புக்ஸ் இப்ப இருக்குது, அதை போட்டுட்டு நீங்கள் கேட்கலாம். உங்களோட பிள்ளைகள் ஓவர்சீஸ்ல இருக்கிற பிள்ளைகள் சொன்னால் they can arrange it for you. இதுலயே அந்த உங்களோட போன்லயே கேட்கலாம், போன்லயோ லேப்டாப்லயோ என்னத்துலயும் கேட்கலாம். அந்த கதை அதை எல்லாம் ஆன்மீக புத்தகங்கள் எல்லாம் கேட்கலாம். இப்ப எனக்கு ஸ்பெக்ஸ் எடுக்க இல்லாது, ஃபைனல் இரவுல மாத்தான் லைட்டை போட்டுவிட்டு கொஞ்சம் வாசிப்பேன் இருந்து. எனக்கு புத்தகங்கள் ஆன்மீக புத்தகம் தான் வாசிக்கிறேன், வீடு ஒன்றும் வாசிக்கிறேன். வீரேசரியும் ஏர்லி மார்னிங் வரும். ஏர்லி மார்னிங் எழுதுதியா சும்மா ஹெட்லைன்ஸை பார்த்துட்டு பேருந்து 11 மணி போல கும்பிட்டு அப்புறம் வந்தா கொஞ்சம் சூரிய ஒளி வந்து விடும். அது இப்போ கொஞ்சம் வாசிப்பேன். இப்படிதான் இந்த நேரம் போடுறது வீண திருவள்ளுக்கிறேன். என்ன கடவுளேண்ட என்ன பார்க்கறதுக்கு என் மகள் ஒரு பிள்ளை வெளியே பிடிச்சு விட்டு இருக்கு, எல்லாம் செய்யும். மகன் 2 மகனை அடிக்கடி வருவினோம், கிட்டத்தான் இருக்கணும் சரணங்க. அவளுக்கு பிள்ளைகள் இருக்கும், அவன் பிள்ளைகள் மூந்தன தெரியும் தானே உங்களுக்கு? மூந்தவன் அவன் செஸ் பிசிஷியன். அவனுக்கு 2 பிள்ளைகள், 2 மெடிசின் செய்யுதுகள். 2 பிள்ளைகள். மற்றவருக்கு ஒரு என்ஜினியர் தானே, 2 சின்ன பிள்ளைகள் 7 படிக்குது. மற்ற மாதிரி உங்கதான் இங்க லண்டன்லயோ? ஸ்காட்லாந்து. ஆல்ரைட். அப்ப அவைய பற்றிய கவலையும் இல்லை. அவரை பற்றிய மூத்த மகளுக்கு தான் பொறுப்பு கனத்து போச்சு. என்ன மூத்த மகளுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வைக்கிறாங்க ஒன்றும் இல்லை. அவதான் எல்லாம் செய்யணும். குளிக்கிற எல்லாம் என்ற பாட்டுக்கு போய் குளிப்பேன். அப்படியெல்லாம் செய்வேன். அது பெரிய சாமான் மேல குளிக்கிறது. சோ லேடி உங்களோட இருக்குதோ அல்லது வந்து போறதோ?
ஓ இனியா பெர்மனண்டா என்னுடைய இருக்குது ஆ அது permanent, கனகாலம் yes. துவங்கி ஓகே. முந்தி எங்கேருந்து சமைச்சு தந்தோ இருக்குது. அந்த இன்னொரு லேடி வந்து சமைச்சு வச்சுட்டு போவோம். Oh, right. உம். That's convenient. காசு தான் கடைசி என்ன பிள்ளைகளை பெற்றது பென்ஷனும் பெருகுதானே எனக்கு. Ah, yes. கூட பென்ஷன் கோவிலுக்கு தான் கொடுக்குறது. பென்ஷனோட WNOPயும் வரும் என்ன? அதுவும் வருது இப்ப கொஞ்சம் கூடத்தான் வாடுறது. அப்ப அதுக்கு எல்லாம் கோவிலுக்கு தான் புத்தள பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வருஷம் செய்யறா. இப்ப முந்தையண்டா 2 லட்சம் அப்படி வரும். இந்த முறை வர குறைவு 60,000 50,000 தான் வந்து. உங்களுக்கு இப்ப எத்தனை வயசு ஆகுதா டீச்சர்? 92. வாவ், டச் வுட். டீச்சர், நான் சிதம்பரம் பிள்ளை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, ஒரு முறை உங்களை தெரியும். ஓ பேங்கர்ஸ்ல நான் பாயிண்ட் பீட்லாம் இருக்கிறேன் கனகாலமா. இப்ப உங்களை இருக்கா இல்லைங்க வெள்ளவத்தையில அப்ப சொல்லுத்திர மாஸ்டர் இருக்கல பேங்கர்ஸ் லோன்ல சந்திச்சேன்னா, அப்ப நீங்கள் என்ன கண்டுட்டு நான் யாருன்னு சொல்ல முதலே அங்க இருந்த உங்களுக்கு வேற ஒரு லேடி இருந்தவ அவக்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தீங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருந்தது, என்ன கண்டு ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்க. கைய காட்டு யாருன்னு தெரியும். ரைட், ஓகே. மாதிரி எல்லாம் வெள்ளையா போயிட்டுது. நீங்கள் சொன்னீங்க ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ரௌடா இன்ட்ரோடியூஸ் பண்ணி நீங்கள் என்ன அந்த நேரம். இல்ல ஹார்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் குட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. உண்மையில நாங்கள் எங்களின் இதை இம்ப்ரூவ் பண்ணதே ஹார்ட்லி பிள்ளைகள் கேட்கிற கேள்விகளால தானே. அதுக்காக வேண்டி நாங்களும் வாசிக்க வேணும், படிப்பிக்க வேணும். சூக்காட்டே இல்லாதானே. புதா வந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்ன எங்கட செல்வகுமார் இதுல நிக்கிறார்ல, இப்ப யுஎஸ்ல இருக்கிறார் செல்வகுமார். ஒரு கால் ஏதோ குழப்படி செய்ய நீங்க வெளியில விட்டுட்டீங்க நிக்க சொல்லி, வெயிலுக்கு இல்ல கொஞ்ச நேரத்தாலே இருக்கிற தலை சுத்து மாதிரி வந்து வேர்த்து, அப்புறம் நீங்கள் அப்செட் ஆகி உடனே யார்கிட்ட சொல்லி உடனே அங்க கண்டீன்ல இருந்து டக் ஷாப்ல இருந்து உடனே டீ எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் அப்செட் ஆகுறீங்க. நீங்கள் எங்கள்கிட்ட நல்லா நல்லா படிப்பிச்சு நீங்கள் சொல்லித்தான் இந்த பாட்டுகள் எல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்போ வினோதன் என்பான் முன்னொரு நாள் வெளியூருக்கு புறப்பட்டான், அந்த பாட்டுலாம் இப்போ உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்கள் எங்களுக்கு முந்தி தமிழ் மியூசிக்கும் எடுத்திருக்கிறீங்க, அப்ப சொல்லி தந்த 4ஆம் ஞாபகம் இருக்கு. நான் 8 வயசுக்கு வாங்கி மியூசிக் படிக்க துவங்கிட்டேன். எங்க ஃபேமிலியும் கொஞ்சம் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு தெரியும் தெரியாது, எஸ்கே பரராஜசிங்கம் ரேடியோ ஸ்லோன்ல கண்ட்ரோலர் மியூசிக்கா இருந்தேன். தான் கொஞ்சம் மியூசிக் இதுதான். நாங்கள் 8 வயசுலேயே நான் படிக்க துவங்கி, நான் ஓஎல் படிக்கல, நான் டீச்சர்ஸ்க்கு பாஸ் பண்ணிட்டேன் வயலின் அண்ட் வோக்கல். அப்பவே பிறகுதான் நான் ஏஎல் படிச்சு, இந்த ஏஎல் எனக்கு இங்க யூனிவர்சிட்டி சர்வருடைய ஜப்னா காலேஜில் படிச்சுட்டு வந்தது. ஹார்ட்லில என்ன எடுத்ததின் நோக்கமே இந்த வயலினுக்காக வேண்டியதுதான். அவைக்கு ஒரு வயலின் டீச்சர் வேணும், மியூசிக் டீச்சர் வேணும். 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு மட்டும் படிப்பிக்க, மற்றது சயின்ஸோட ஒரு டீச்சர் வேணும். அதுக்குதான் என்ன எடுத்து நீங்க வயலின் படிப்பிக்க இல்லாம கேட்டு நீங்கள் நாங்கள் ரைட்டில் இருக்கல என்பிடிஏ ஜேஎஸ்சியில் இருக்கல. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிளான்சார்ட் மாஸ்டர் வுட் ஒர்க்குக்கு போயிட்டேன். Hello, can you hear me? Yes. Yeah. I am Vidya Darshan. I am living in UK. Hello, can I? Yeah, கேக்கு சொல்லுங்க. நான் வித்யா தர்ஷன், நான் யூகேல இருக்கிறேன். Can I talk with the teacher because she may not remember me? நீங்கள்
I'm Vidyadarshan and yeah, I studied with a long time back. Presently, I am semi-retired but working as a consultant pediatrician in East London. I don't know whether she can remember me. டீச்சர் டீச்சர் நிக்கிறாவோ போட்டாவோ? டீச்சரை காண இல்ல. அவ காண இல்ல. அப்புறம் சில வேளை கனெக்ஷன் இல்லாம போயிட்டு போலே. It's okay. இல்லதான் திடீரெண்டு வெளிப்பட ரிங் பண்ணி பாரு மச்சான். I just joined without putting my name in the group. Sorry for that. Oh, that's okay. That's good enough. Because Dr. Selvakanam only gave the name, gave this group number. So இப்ப கனெக்ட் பண்ணப்பட்டுது. hello teacher. டீச்சர் வேற Hello. மகள் தான் நிக்கிறேன். Marul, hi. Marul want to see. Sulojana wanted to see the mother. Oh, so sorry. This lady wanted to see the mother. மகளை நான் Yokumar's கண்டு wife. வைக்கிறேன். கேமராவை கீழே போட சொல்லுங்க. கேமராவே இருக்கா செட் பண்ணுங்க. என்ன டீச்சர் நான் டாக்டர் யோனான் உங்களோட நினைக்கிறேன் ஜெஃப்னால ஒரு நாள் உங்களை மீட் பண்ணிருப்பேன் மாவதிய. நீங்க கதைங்க வித்தி. Hello, நான் வித்யாதர்ஷன். வித்யாதர்ஷன் ஆர்ட்லியில படித்தேன். நான் பிரியதர்ஷன் பிரதர். I am working as a still I am working as a consultant community pediatrician. Semi-retired but still working in East London. So I think Priyadarshan has spoken to you. விஜயதர்ஷன் தெரியும், நல்லா தெரியும். So yeah, I'm in East London la irukken, still working. I thought I was just உங்களுடைய பெரியண்ணாக்கு என்ன பேர்? Sriswaya. ஸ்ரீசிவாயன்ற பிள்ளைகள் கொஞ்ச நாள் மெதடிஸ்ட்ல படிச்சது. நான் மெதடிஸ்ட்ல கொஞ்ச காலம் படிச்சேன்னா ശരിയാണ് ஞாபகம் ടീച്ചറെ ഞാൻ അറിയണം. വിജയദർശൻ ഒരു ക്വയറ്റ് ഒന്നല്ല ഇത്. Still I am quite. But I thought I will join this meeting to say thank you. நான் நிறைய யோசிக்கிறேன். நான் பிரியதர்ஷன் உங்களை எல்லாம் யோசிக்கிறேன். அப்பா லாயர் இல்லை என்ன? Yeah, father was a lawyer. I had custom to learn that when he was lawyer in Batikro. I think Dr. Mahavadi knows Priyadarshan, I think, because he was talking. Who? Dr. Mahavadi, your son-in-law knows him. Oh, so, he knows you. பிரியதர்ஷன் பிரியதர்ஷன் நல்ல கதை பேர். விஜயதர்ஷனோட கதையா? பிரியதர்ஷன் நல்லா கதைக்கும். Yeah. So anyway, that's one I want to say. I had to thank you. But anyway, Kadakadium I was now still I am working in East London and I have a good reputation. So என்ன படிச்ச நீங்க? I'm a consultant pediatrician. பீடியாட்ரிஷியன் டாக்டர் தான். டாக்டர் ரெண்டு பேரும் மெடிசன் தான் செய்திருக்கிறீர்கள். பிரியதர்ஷன் நீங்கள் ஒரு ஆள் எந்த பேட்ச், ஒரு ஆள் எங்களுக்கு சீனியர்.
இவ அப்படி வித்தியாசன் எங்கட பேட்ச் அவர் சீனியர் தமிழர். அவைய விச்சதேசன் யார் படித்தது உங்களோட சேர்ந்து? அவர் தமிழ் மயில்வாகனம் மதிவாணனாக்களும் மயில்வாகனம் 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 பாண்டிய சந்திரன் அவங்கள குலச்சந்திரன் பாண்டியோட சந்திரன். நடராஜா ஒரு 1 year ஜூனியர் படிச்சது. நடராஜா ஜிசி கிளாஸ் டைம் வந்து 33 தானே இருக்கிற ஒரு வகுப்பில். அப்ப பெரும்பாலும் எல்லாரையும் தெரியும். நல்ல ஞாபகம் இருக்கு. இல்ல நாங்க ஒரு வகுப்பை தானே நடுக ஃபாலோ பண்றது. இப்ப 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல இருந்தா 8, 9, 10 அது நாங்க தான் ஃபாலோ பண்ணி கொண்டு போறது. அப்ப ஞாபகம் இருக்குன்னு தானே கொஞ்சம் கூட கொஞ்சம் மறந்து இப்ப வருது மறந்து முந்தைய விட மறக்கும். முந்தைய சிலது 6ஆம் வகுப்புல வந்து 11 மட்டும் நாங்களே ஃபாலோ பண்ணி கொண்டு போவோம். சமயம் படிப்பிக்க கம்பல்சரியா வந்த போல ஒரு டீச்சர்ஸும் சமயம் 6 பேர் தான் நாங்க ஹிந்துஸ் டீச்சர்ஸ். நான் ஒரு லேடி, மற்ற 5 பேரும் எல்லாரும் ஏஎல் படிப்பிக்கிற டீச்சர், சயின்ஸ் டீச்சர். சிதம்பரம் மாஸ்டர், பத்மநாதன், இவர் சண்முகநாதன் மாஸ்டர் அவையோட படிப்பிக்க மாட்டோம். அப்ப நான் தான் படிப்பிச்சது சமயமும் ஓயில் மட்டும் படிச்சு படிச்சு படிச்சு. அது புறாதான் வேல் வந்தது. முதல் இருக்கல வித்வான் கார்த்திகேசு தான் இருந்தது. வித்வான் கார்த்திகேசு எனக்கு பின்னிட வகுப்பு எடுப்பது வச்சு பின்னிட வகுப்பு எடுத்து வச்சு போட்டு நான் போய் படிப்பிக்கிறேன். அதே பிறகுதான் இந்த வித்வான் வேலன், கணபதி மாஸ்டர், அந்த சைவாக்கள் எல்லாம் வந்தவன். எனக்கு கருத்து ஒன்றும் தெரியாது ஒழுங்குபடுத்த. அப்ப நான் என்ன செய்யறேன்னா அந்த தென்னை கூட்டி கொண்டு போய் சாகத்தை போட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அவங்களும் பாடம் வந்து அப்ப சொல்றது நீங்க எல்லாரும் டிஸ்டிங்ஷன் இல்லைன்னா எல்லாரும் திருக்கேஸ்வரன் கூட்டி கொண்டு போறேன்னு. எல்லாரும் படித்தவங்க டிஸ்டிங்ஷா நான் நெடுக்க கூப்பினா எங்களை கூட்டி கொண்டு போவேன் திருக்கேஸ்வரத்துக்கு. அப்படித்தான் மென்டலா கருத்து தெரியாம படிப்பிச்சதுதான் நான். அப்படிதான் இந்த ஹிந்துவிசம் படிப்பிச்சுதான் எனக்கு அந்த தேவாரங்கள் எல்லாம் பாடம் வந்தது. அதே போலதான் விட்டுவாங்க. அதே வேலன் மாஸ்டர் எல்லாரும் வந்தது. 1963 நாங்கள் திருக்கேஸ்வரம் போனாங்கள் தானே. இரவு போய் ஒரு நாள் இருந்து பாலாவியில தண்ணி எடுத்து கொண்டு போய் அபிஷேகம் செய்தது லிங்கத்துக்கு. அபிஷேகம் செய்தது லிங்கத்துக்கு. அதுதான் ஒரு வருஷம் செய்தது 63. அது ஸ்கூலா செய்தது. இது நான் எங்களை ஏமாத்தி படிப்பிச்சது. இது எல்லாரும் டிஸ்டிங்ஷன் இவன் பேஸ் தான் ஜெயக்குமார் அண்ணன் சிவகுமார் வேண்ட பேஸ் எங்களுக்கு தான் செய்தது. உங்களுக்கு மதிவாணன், ஸ்ரீதரன், சத்தியமூர்த்தி அவங்கள பேசுகிறேன். நான் பேர்ந்த நினைக்கிறேன் கூட்டிக் கொண்டு வள்ளியில கோயிலுக்கு போட்டு வந்தேன். கீழ்படிவுதானே இல்ல டீச்சர் கந்தசாமி மாஸ்டர் படிப்பிக்காங்க இருந்தீங்களானே. கந்தசாமி அவரோட நாங்கள் திருக்கேஸ்வரம் அவரை பேருந்து கூட்டிக் கொண்டு போறேன். அவர் தான் கூட்டிக் கொண்டு போறேன். அவர் நான் 60 போனேன். நான் போய்க்கு ஒரு 21 டீச்சர்ஸ் தான் ஹார்ட்ல இருந்தது. ஸ்ட்ரென்த் வந்து 700 ஸ்டூடெண்ட்ஸ், 700 பிள்ளையர். கேபி தான் ஆரஞ்சு, கேபி, சாமுவேல்.
டீச்சர் நான் கொஞ்சம் பிந்தி வந்தபடியா சிலவள நீங்க முதலே இதை பற்றி கதைச்சிட்டியலோ தெரியா. நீங்கள் இப்படி ஞாபக சக்தி மற்ற நான் சுந்தரி இப்ப ஜெயக்குமார் முந்தி மிஸ் வப்ராசம் சுந்தரி மெதரிஸ்ல தான் எனக்கு தெரியும். சுந்தரி நான் மெதரிஸ்ல ஒரு 1 year படிப்பிச்சேன் நான் தானே. அப்ப நீங்க அங்க இருந்த நீங்கள் அப்ப ஹார்ட்லிக்கு போட்டு அதான் இல்ல இல்ல நான் ஹார்ட்லில தான் இருந்தது. 15 வருஷம் படிப்பிச்சு போட்டு எங்கட இவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது சயின்ஸ் சிஇஓவா. அது கிடைச்சது பண்டாரவளைக்கு. இந்த பிள்ளைகள் எல்லாம் சின்ன நம்ம 7ஆம் மாசம் இருந்தாரு. அவர் சொன்னார் பிள்ளைகள் சின்ன எனக்கு அஸ்மா வர்றது தானே ஒரு அந்த கோல்ட் கிளைமேட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் டிரான்ஸ்ஃபர் கொண்டு போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட் வைஃப் அப்ப வெயிட் பண்ணுவ. அப்ப அவ சொன்னா நீங்க போட்டு வர நான் அந்த இடத்தை உங்களுக்கு திருப்பி தரேன். இப்ப நாங்கள் அங்க போக எனக்கு அஸ்மா கூடிட்டு அங்க இருக்க 1 year திரும்பி வர ஹார்ட்ல இருக்கிற அவக்கு அந்த பீரியட் முடிய இல்லை. அந்த 1 year மெதரிஸ்ல வந்து இருந்துட்டு வந்து லக்கணம் மாறி இந்த 1 year வந்துட்டேன் நாட்டுக்கு. இப்பதான் நீங்க அங்க படிப்பிக்கிறீங்க. ஜெயக்குமாரும் அங்க படிச்சு கொண்டு உங்களுக்கு உங்களோட இந்த ஞாபக சக்தி உண்மையா சுத்தியான மெச்சத்தக்காது. நினைச்சுக்கே பார்க்க இல்லாம இருக்கு. இதுக்கு என்ன கேட்கணும்னா நீங்கள் எப்படி வாசிக்கிறான்னு சொன்ன நீங்கள் வேற 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 யோகா இல்ல யோகா அப்ப அது மியூசிக் அதாலும் மற்றது கூட ரீடிங் தான். ரீடிங் ஹெல்ப்ஸ் a lot. வேற சிந்தனை இல்ல தானே. இப்ப நல்லதை சிந்தி நல்லது எண்ணி நல்லதா நடப்போம். என்றாலும் சரியான மிக மிக மெச்சத்த கல்வல் அந்த பழைய ஆண்டு கூட தவறாம சொல்லுறீங்க. எங்களுக்கு இப்ப சொல்ல மாட்டோம் சிலது கரெக்டா. உங்களுக்கு பல்லு ஒண்ணும் பிரச்சனை கொடுக்க இல்லையான்னு எல்லாரும் கேட்கறவ பல்லு கட்டியாச்சும் உண்டு. பல்லு கட்டையில அந்த பல்லு இருக்கிறதாலதான் வேதனை. இப்ப எனக்கு இந்த பல்லுகள் எல்லாம் சில அது கதைக்க இல்லாம இருக்கு. சில ஆண்டு ஒன்று இருக்க வேண்டி வேணும். பல்ல புடுங்கண்டு போய் கேட்டா புடுங்காயினமா எங்க இந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க என்ன பேர் இருக்கிறோம் இங்க டென்டல் சர்ஜன்ஸ் என்னென்னு சாப்பிடுவீர்கள் வந்து பார்ப்போம் போஸ்ட்போன் பண்ணி கொண்டு வரணும். கல்லால சரியான வேதனையா கிடக்கு. மிஸ்ஸஸ் சுந்தரத்தின் மகள் உங்களோட நளினியோட படிச்சது. நளினியோட படிச்சது அவட்ட போய் காட்டுறேன். அவளுக்கு என்ன பிரைவேட்டா வச்சு நடத்துவாள். கொழும்பு சவுண்ட்ல என்ன பேர் ரெண்டு வருது இல்ல ஞானச்செல்வி தவச்செல்வியா இருக்கணும் பேர். செல்வின்னு தானே கூப்பிடுறாங்க. தவச்செல்வி நளினிന്റെ பட்சில எல்லாம் கணக்க பேர் நல்லா செய்யணும். வசந்தா நடராஜா ஆஸ்திரேலியால லெக்சர் இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா செய்யணும். ஆனா அங்க டீச்சர்ஸ் படிப்பிச்ச நான் தானே சயின்ஸ் எடுத்தேன். நான் எஸ்எஸ்சிலும் என்ன படிப்பிச்சேன் தெரியா. எனக்கு டைனமோ மோட்டார் படிப்பிக்க வந்தாலே எனக்கு கொஞ்சம் நெஞ்சுக்கிட்ட கலக்கம். இந்த ஸ்கீம்ல இருக்கு உங்களுக்கு தெரியாட்டா. இப்ப டைனமோ மோட்டாரை பத்தி தெரியாட்டா எங்களை கூட்டிக்கொண்டு டவுன் கவுன்சில பெரிய அண்ணாண்டு இருந்த பெரிய அந்த தம்பி அண்ணாண்டு அவர்கிட்ட விட்டு அவர் அந்த மின்சாரத்தை பத்தி எல்லாம் விளங்கப்படுத்துவார். பேக்கரியிலும் பாண்டிகிற விதம் எல்லாம் பேரும் தெரியாட்டா பேக்கரிக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்டா பிரின்சிபல் பெர்மிஷன் தருவார். தம்பி அண்ணாட்ட கொண்டு போய் அங்க விட்டா அவர் எல்லாம் மடிவா விளங்கப்படுத்தி விடுவார். அதான் டீச்சர் தம்பி அண்ணா தம்பி அண்ணா ஹார்ட்லில இருக்கையில அவர் தானே அந்த மியூனிசிபாலிட்டிக்கு பொறுப்பா இருந்தவர். அந்த கரண்டுகள் அதுகள் பொறுப்பா இருந்தவர். உங்களுக்கு தெரியும் அது இது எல்லாரும் அநேகமா அங்க பொண்ணுத்திர மாஸ்டர் அந்த ஹார்ட்லிக்கும் மெத்தடிஸ்டுக்கும் இடையில இருந்து சர்ச்சுக்கு டியூஷனுக்கு போறதானே. அப்ப அங்க கட்டாயம் ஜெயக்குமார் மாசம் மாதிரி மற்ற ஆக்கள் அவை கொஞ்சம் படிப்பிச்சு விடுவேனா. நாங்கள் கொஞ்சம் சொன்னாலே அவை எல்லாம் எழுதுவேனா தாங்களை. அதனால சும்மா போச்சு எனக்கு படிப்பிட்டு. பேக்கரிக்கு கூட்டிட்டு போனா பேக்கரி செய்யற இடையில எல்லாம் காட்டுவேன். செய்து காட்டுவேன். சிமெண்ட் ஃபேக்டரிக்கு சிமெண்ட் ஃபேக்டரிக்கு கூட்டி கொண்டு போறேன். இப்ப நான் நினைக்கிறேன் இந்த மித்ரகுமார் டாக்டரா இருக்கிறேன். மித்ரகுமார் நந்தகுமார் ரவிக்குமார் மித்ரகுமார் தான் தம்பி ரவிக்குமார். அவன் ரவிக்குமார்ட்ட வச்சா எனக்கு விளங்கப்படுத்த தெரியாது. சிமெண்ட் பெர்மிஷன் அப்ப டாக்டர் மாஸ்டர் வேனும் பிடிச்சு விடுவார். கூட்டி கொண்டு போய் அங்க சிமெண்ட் ஃபேக்டரியில
எல்லாத்தையும் விளங்கப்படுத்த விடுறோம். அப்படிதான் நாங்க முந்தி படிப்பிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு மட்டும் தெரியாது. இல்ல இப்ப நாங்கள் பிள்ளையா படிப்பேன். பயோ செக்ஷன் இது பயோவை நான் படிப்பேன். இது அல்லி புள்ளி வேறண்டு சொல்லி சமாளிக்கலாம். இந்த டைனமோ மோட்டார் வரைக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம். அதுக்குதான் நாங்கள் இந்த இதை கூட்டி கொண்டு போறாரு. எனக்கு அது ஆனா உங்களோட நளினி இருந்த வகுப்புல எல்லாம் கெட்டிக்கார பிள்ளையாளும் எல்லாம் அநேகமா டீச்சர்ஸ் பிள்ளையாள் புவனசுந்தரத்தின் பஞ்சரத்னத்தின் அப்படி எல்லாரும் கெட்டிக்கார பிள்ளையாள். கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் படிப்பிச்சா ஃபீல்ட் ஒர்க்கு கூட்டி கொண்டு போறேன். அந்த கடைக்கறி உரமா எல்லாம் கூட்டி கொண்டு போய் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது பயாலஜி. மற்றதெல்லாம் இப்படிதான் டவுன் ஹவுஸுக்கு பேக்கரிக்கு பேப்பர் உப்பு 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 விளையாடுறதுக்கு எனக்கு விளங்கப்படுறது தெரியாது. உப்பட தூக்கு கூட்டி போனது ஆணையம் அப்படி கூப்பிட்டு விடுவேன். அதான் அந்த ஸ்கீம்லயே இருக்கு. டீச்சர்ஸ்க்கு படிப்பிக்க தெரியாட்டா நீங்க இந்த இடங்களுக்கு கொண்டு போய் படிப்பீங்க. அப்படிதான் தெரியும். ஆனா இப்ப டைனமோ மோட்டருக்கு இங்க கொண்டு போயிருப்பீங்க. தம்பியான இந்த டவுன் கவுன்சிலுக்கு தானே மியூசியம் எனக்கு அப்ப சூரி டிகிரி முடிச்சு விட்ட வந்தனண்டவன் அவன்கிட்ட கொஞ்சம் கேட்டு கொண்டு போய் ஒரு மாதிரி அந்த காலங்கள் போட்டது. என்னாலும் அவன் விளங்கப்படுத்த போல கிராஜுவேட் பண்ணவே விளங்கப்படுத்த நல்ல பிராக்டிகலா தெரியும் தானே வேலுக்கு. அவன் பிசிக்ஸ் பிராக்டிகலா தெரியும் தானே. ஆனா சரியான சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்கள் இனிமே அடிக்கடி நான் உங்களை பத்தி நினைச்சு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் எல்லாம் அவ்வளவு. உங்களுக்கு டயபெட்டிக் இல்லையா டீச்சர்? டயபிட்டிஸ் தான். நான் கோயிலுக்கு 3 நாள் போய் மயங்கி விழுந்து போனேன். முதல் முறை பிள்ளையார் விழாய்க்குள்ள தான் ஏன் விழுந்து நான் கூட்டி கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா 490 சுகர். பிள்ளையார் தான் காட்டினது. சேர்ந்து 2-3 தினம் கோயில்ல போய் வாங்கி விழுந்த போல கோயிலுக்கு போவேன். டேப்லெட்ஸ் தான் எடுக்கிறீங்களே? டேப்லெட்ஸ் தான் எடுக்கும். அப்ப ஒரு நாளைக்கு ஒருக்கா சோறு எல்லாம் சாப்பிடுறீங்களே? சோறு இல்லாம இருக்கல நல்லா சோறு சாப்பிடுறேன். அதுதான் பிரச்சனை. சுந்தரி என்ன சொல்லி எல்லாம் கேக்குறீங்கள்? எல்லாம் பிறகு ஆறுதலா கேளுங்க. சோறு சாப்பிடாம யாரும் இருப்பினமா எங்கட யாழ்ப்பாணத்தாக்கள். நீங்கள் அவ்வளவா கஷ்டப்படுத்துறீங்களே, எம்பரஸ் பண்றீங்க. இல்ல சந்தோஷம். உண்மையா டீச்சரை பார்த்தது சத்தியான சந்தோஷம். அவன் மெமரி எல்லாம் எத்தனையோ மடங்குகளை விட நல்லா தான் இருக்கிறார். ஏதும் அதுக்கு ரகசியம் இருக்கொண்டுதான் கேட்டு கேட்டு பாக்குறேன். ஏதாவது சாப்பாட்டுல விசேஷமோ அல்லது எதுவும் எக்ஸசைஸோ அதெல்லாம் ஜீனில இருக்கு. அவங்களோட சைஸ் அப்படியே இருக்குது. உண்மையா நான் அப்படித்தான். நீங்கள் டாக்டர் சொல்றதும் சரிதான். நான் டாக்டர் இல்லாட்டில நானும் முகத்தான் யோசிச்சேன். நான் அந்த ஜீன்ஸ்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறேன். அது சொல்றதான் சந்தோஷமா இருக்கிறதும் ஒரு ரீசனா. நாங்களும் முன்ன இப்படி சந்தோஷத்தை கொஞ்சம். எனக்கு பிள்ளைகளை பற்றிய கவலை இல்லை தானே. பிள்ளைகள் நிம்மதியா இருக்குது. அதானே ஒரு முறையில தானே சந்தோஷமா கதைக்கிறான். அதே பெருங்காரியம். எங்களை எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்கிறது தான் இந்த முக்கியமானது. இது என்ன நல்லா தெரியும். ஆண்டு சில இன்சிடென்ட் அதையும் வடிவா சொல்றா. அதுதான் கேட்க சந்தோஷமா இருக்கு. எல்லா டீச்சர்ஸும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எக்ஸெப்ஷன் இல்லை. வழக்கமா டீச்சர்ஸ் எல்லாரும் இல்லையோ இப்ப எல்லாரும் கூப்பிட்டு நம்ம. நான் ஒரு அடுத்த லிஸ்ட்ல நான் அந்த ராஜநாய மாஸ்டர் இவர் செத்த போல ராஜத மாஸ்டர் எங்களின் மூப்பு. அவர் இவர் செத்த போல என்னோட போன்ல கதைச்சவர் ராஜநாய மாஸ்டர். அடுத்த படுக்கையில் கதைச்சவர். அவர் பண்டிதர் பரந்தாமன் செத்தது 3 வீக்ஸுக்கு முன்னா பண்டிதர் பரந்தாமன் செத்தார். பேருந்து அடுத்த வீக் பத்மநாதன் மாஸ்டர் தான். நீ அடுத்த லிஸ்ட் நான் தான்.
மெதடிஸ்ட் டீச்சர்ஸ்ல மிஸ்ஸஸ் சந்திரசேகரம் இருக்கிறா, மிஸ்ஸஸ் பொன்னம்பலம் இருக்கிறா. அவன் நல்லா இருக்கிற மிஸ்ஸஸ் பொன்னம்பலம். அவ கொஞ்சம் வீல் சேர் நினைக்கிறேன் மிஸ்ஸஸ் சந்திரசேகரன். பாத்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் கரெக்டா நியூஸ் கிடைக்குது. இல்ல ருக்மணி இருக்குதானே, ருக்மணி டீச்சர் மிஸ்ஸஸ். அவன் மகன், அவன் பெரிய ஒரு சயின்டிஸ்ட் தானே, என்ஜினியர். அவன் லாஸ்ட் இயர் வந்தவன் இங்க. வேலைக்கு அவ தான் சொன்னா அவ பக்கத்துல இருக்கிறான்னு எனக்கு வீல் சேர் இருக்கிறான். பொன்னம்பலம் டீச்சருக்கு மகள் அவ நீங்க மகள் உங்களை கவனிக்கிறேன்னு சொன்ன மாதிரி அவைக்கு மகள் நல்லா கவனிக்கும். இப்ப கிட்டடியில Facebookல அவ பர்த்டே போட்டோ போட்டிருந்தவா மிஸ்ஸஸ் பொன்னம்பலம். 2 பேரும் நல்லா இருக்கான். 90க்கு இது சுதர்மியில மிஸ்ஸஸ் சந்திரசேகரத்தை ஒரு மகள் என்ன பேரோடு, 2வது மகள், 3வது மேதினி போய் வடிவா பாட்டு பார்க்கலாம். அவ இருக்கிறது மூத்த மகளோட சந்திரிக்கா டிவோர்ஸ் பண்ணி போட்டு. உங்களுக்கு எல்லா புதனங்களும் கரெக்டா சொல்றா டீச்சர். எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தானே, ஊர் தானே, ஒரே சந்திரசேகரம், ஒரே கோயில் ஆக்கள். மிஸ்டர் சந்திரசேகரம் கசின் தானே. ரைட் ரைட். ஒரே ஊர் தான், பக்க வீடு. மிஸ்ஸஸ் அருமனான் டீச்சர் இடக்கிட காணுவீங்களே. அவள் வெளிநாட்டுல இருந்துட்டு பேசுறதுக்கு இங்க இருக்கல, நளின்னு சொன்னதுதான் கடையில நிக்க 2 பேரும் அப்பதான் வந்து நிக்கணும். வெளிநாட்டுல வந்து இருக்கணும். மீனாவை தானே சொல்றீங்க? மீனா வந்து நிக்கிறான். இவ்வளவு நாளும் மகளோட நின்றவையா இப்ப வந்து நிக்கிறேன். பேஸ்புக்ல அடிக்கடி முந்தி கலைக்கிறவ எங்களோட அண்டியோட படிச்சாண்டபடியா அண்டி சோம் இல்லாம இருக்க லஞ்சில விசாரிப்பா. வேலுப்பிள்ளை பேசாம இருக்கு. வேலுப்பிள்ளை மியூட் பண்ணுவோம். வேலுப்பிள்ளை அன்மியூட். வேலுப்பிள்ளை ஃபெசிலிட்டேட்டர் தானே, அப்ப ஃபெசிலிட்டேட் பண்ணி கொண்டிருக்கிற. 19 பேர் வந்திருக்கணும் இன்றைக்கு. இதுக்கு முந்தி வராத உமாகாந்தன், ஞானசுந்தரம், இப்படி கன பேர் முதல் தடவையாக இந்த சும் மீட்டிங்ல. ஞானசுந்தரம் நிக்கிறீங்க, அவர் மறைஞ்சு நிக்கிறார். தெரியல ஞானசுந்தரத்தை நாங்களும் ஒரு அவரை பாப்போம். ஜெயசுந்தரம் நிக்கிறதோ ஞானசுந்தரம் நிக்கிறார். எங்க நிக்கிறாரு? கைய காட்டும். எங்க ஞானசுந்தரம்? Unmute as well. You are unmuted. Why don't you talk, ஞானசுந்தரம்? எனக்கு உங்களை ஐடென்டிஃபை பண்ண இல்லாம இருக்கு டீச்சர். அதுதான் நான் இவ்வளவு நேரம் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். முதல் ஆள் ஐடென்டிஃபை பண்ண இல்லாமல் என்று சொன்னது இருக்கிறார். முதலாவது ஆள் உங்களை கண்டுபிடிக்க இல்லாமல் என்று சொன்னது அவர் தான். இவ்வளவு இருக்குல்ல, தமையன் தான் என்னோட நெடுக்க படிச்சது. இது நீங்க ட்வின்ஸ் இல்ல தானே? ட்வின்ஸ் இல்ல 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 ஒரு வயது வித்தியாசம். புறா வந்து கந்தவுடியார் ஒழுங்கைக்கு இருந்தவன். என்ன அப்ப ஆரஞ்சு மாசத்துல இந்த பிரச்சனைக்குள்ள வைஃபுக்கு சுகம் இல்லாம வந்து இந்த நீங்க இந்த வீட்டுல தான் வச்சு இருந்தவன். அப்போ அந்த அதுக்கு எனக்கு ஜெயசுந்தரத்தை, லலிதகுமார், மற்றத தேவரனே இல்லை, 3 பேரே மறக்கிறார்.
கெட்டிக்காரரும் நீங்கள் வந்து இப்படி எங்களோட எல்லாரோடும் கதைச்சது மிகவும் சந்தோஷம், மிகவும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் சொன்னது மாதிரி நல்ல ஞாபக சக்தியோடும் நல்ல குரலோடும் இன்னமும் இந்த 92 வயசிலும் இருக்கிறது மிகவும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். நீங்கள் தொடர்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம். அடுத்தது இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துறதுக்கு உண்மையில உதவி செய்தது கருணாகரனும் வியாபரனும் தான். அவை என்னோட தொடர்பு கொண்டு உங்களோட ஒரு கால் கதைக்க சொல்லி சொன்னவ. அப்படி உங்களோட கதைச்சபடியாத்தான் நாங்கள் இந்த சூம் மீட்டிங்கை நடத்தக்கூடியதாக இருக்குது. அதே வேளையில உங்களோட மகளும் இதற்கு ஒத்துழைத்தபடியால் எங்களால் நடக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி, உங்களுக்கு மீண்டும் நன்றி. நீங்கள் ஏதாவது கடைசியாக சொல்ல வேண்டுமெண்டா சொல்லுங்க டீச்சர். நான் என்னத்த சொல்றது, நல்ல கடவுள் பக்தியா இருக்கும், அதைத்தான் நான் சொல்லுவேன். கடவுள் நல்ல கடவுளை கும்பிட்டு கொண்டா பிள்ளைகளும் நல்லா இருக்கும், குடும்பமும் நல்லா இருக்கும். இப்படி இருந்துட்டாக்கா ஆண்டவன் தான் எல்லாம். மற்றது இந்த மீட்டிங்கை நாங்கள் இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறோம். இதை நாங்கள் மற்றவைக்கு அனுப்பலாம் தானே டீச்சர்? நீங்க அடிக்கிறேன் நான் தான், நினைக்கிறேன் நான் தான். இல்ல நாங்கள் முந்தி எங்களுக்கு அடிக்க தெரியாத அந்த ஆரஞ்சு மாசம் எஸ்டி சமையல் மாசம் வந்து எங்களை திரும்பி பேருந்து போட்டு அவதான் அடிக்கிறது. அப்படியே பார்த்து பார்த்து நாங்களும் பழகினதுதான். இல்ல அவள் அடிக்க என்னன்னா முழங்கால கீழே தானே அடிக்க சொல்றேன், மற்றபடி அடிக்கப்படாம முழங்கால கீழே. நாங்கள் அடிக்காட்டா அவையால் வந்து அடிப்பினோம். கேபி தான் திறம்பால பின்னுக்கு அடிக்கிறது, கையில் அடிக்கிறது. அவர் கூட ஹால்ல அந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சு அந்த அசம்பிளில வச்சு அடிச்சது கண்டிருக்கிறேன். ஆனா நீங்களும் அடிச்சதுதான் ஒரு நாளும் காணையில. நானும் பக்கத்துல இருக்க பூரத்துல தடி முடிச்சு அடிக்கிறேன் நானு. ஒண்ணுமே நான் படியாததுக்கு ஒரு நாளும் அடிக்கிறதே இல்லை, படியாததுக்கு ஒரு நாளும் அடிக்கிறதே இல்லை. குளப்படிக்கு தான் அடிக்கிறது, படியாததுக்கு ஒரு பிள்ளையும் மூடா பிறக்கிறது தானே. ஆனா சில இந்த இம்போசிஷன் எழுத கொடுக்குறேன், சில ஈக்குவேஷன்ஸ் இம்போசிஷன் எழுதி கொண்டு வாங்க 100 பாடமா. அவங்க என்ன செய்வாங்கன்னா முதல் வரியை எழுதி போட்டு கீழே டிட்ட போட்டு கொடுக்குறேன். நான் 3 நாள் பொங்கலுக்கு நான் யோசிச்சு போட்டு பேசு, நான் ஒரு நாள் கொண்டு போய் பிரின்சிபல்கிட்ட காட்டிட்டேன். நான் அவர் என்ன இதை வெரி இன்டெலிஜென்ட் விடுவாள், சாரி இன்டெலிஜென்ஸ் சொல்றேன். அது அப்படியா டிடென்ஷன் கிளாஸ் நடக்கிறது இல்லையோ டீச்சர்? டிடென்ஷன் கிளாஸ் என்ன ஒரு காலம் வைக்கிறேன், அது ஈக்குவேஷன்ஸுக்கு இந்த இம்போசிஷன் எழுத சொன்னா பாடம் வந்து விடுமண்டு போட்டு அது அங்க விட்டு போட்டு வந்தா அதுவும் ஒரு சாதி இன்டெலிஜென்ஸ் பிள்ளைகளுக்கு கூட அவங்க நல்லா வருவாங்க. இப்ப நினைச்சு பார்க்க எல்லாம் சந்தோஷமா இருக்குது, என்ன பகுதியாயும் இருக்குது. மூடா பிறக்குது இல்லை தானே, அதுகள் அந்த வீட்டுக்கு இதுகளால படிக்காம இருக்குது. ஆனா நான் சிலது பிற்காலத்துல பிறகு சில பிள்ளைகள் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் சிலது சாப்பிடாம வந்து இருந்து அப்படி ரெண்ட பிள்ளைகள் கண்டெய்ன் அனுப்பி சாப்பாடு எல்லாம் வேண்டி கொடுத்துதான் இப்படி வச்சு படிப்பேன். அப்படியும் செய்கிறேன் நான், அப்படியும் செய்கிறது. அடியும் குளப்படிக்குதான் அடிக்கிறீங்க, குளப்படிக்குதான். நீங்கள் அப்படி செய்தது இப்ப தெரியுது, அப்படித்தான் நீங்க செய்திருக்கிறீங்களா? எல்லாரும் சாப்பாடு கொடுத்து படிப்பிச்சு தந்திருக்கிறது உங்களை இப்ப பார்க்க தெரியுது. அதான் எனக்கு தெரியும். சில பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் மூத்த பக்கத்து தெரியும், சாப்பிடாம வந்து நீ ஒன்று கட்டு உண்டா கூட்டி கொண்டு போய் அப்படியும் செய்திருக்கிறேன்.
மற்ற சாட்டர்டே சண்டே கிளாஸ் வச்சிருப்பேன். உங்களுக்கு தெரியாது, முந்தின காலத்துல நான் இந்த கன்ஃபைன்மெண்ட் நாட்கள்ல இப்போ மூத்த மகள் இந்த பிள்ளைகளுக்கு ஓயில் எடுக்கிற பிள்ளைகளுக்கு 3 months லீவ் எங்களுக்கு. வகுப்பு புத்தள வீட்டுல வந்த அந்த நேரம் அந்த வகுப்பு புரிய 33-34 பேரும் நான் சைக்கிள்ல அப்ப நேரத்துல இருத்தி போட்டு நான் படிப்பிச்சு விடுறேன். சிலபஸ் முடிக்க வேணும். அப்ப அந்த பிரின்சிபல் சரியா ஸ்ட்ரிக்ட் அந்த காலத்துல மிஸ்டர் பூனாம்பிள்ள. அப்ப அப்படியும் படிப்பிச்சேன் நாங்கள். இந்த லீவ்ல இருக்க கன்ஃபைன்மெண்ட் லீவ்ல இருக்கே படிப்பிச்சிருக்கோம் ஓயில் எடுக்கிற பிள்ளைகளுக்கு. மற்ற சாட்டர்டே சண்டே வகுப்பு போயிருக்கிறோம் அந்த காலம். அப்ப டியூஷன் இல்லை தானே? அப்ப டியூஷன் இல்லை. டியூஷன் வந்த போல எங்களோட பாடு கொஞ்சம் கஷ்டம் தான் படிப்பிக்கிறது. முதல்ல டியூஷன்ல படிச்சிடுவேனா? டியூஷன்ல முதலே டியூஷன் கிளாஸ் எல்லாம் படிச்சுட்டு வேணும். அப்ப டீச்சர்ஸுக்கு 2 கேள்வி கேட்கறதுல அவைக்கு சந்தோஷம். அது சில பிள்ளையான கேள்வி மேலே கேட்பினும். பிள்ளையான கேள்வியை கேட்டுப்பட்டு சரியான மறுமொழி சொன்னா அப்படி மேலே இருக்கு டியூஷன் கிளாஸ் கொண்ட காலம். சிவபிரகாசம் மாஸ்டர் இருந்தது மேத்ஸ் படிப்பிக்கிறவர். அவர் கட்டிக்கார மாஸ்டர் மேத்ஸ் கட்டிக்கார. அவர் டியூஷன் கொடுத்தவர். ஓ கணக்குல கட்டிக்காரனும் நல்ல கட்டிக்காரன். ஆனா எக்ஸாம் நடந்து கொண்டிருக்க சூப்பர்விஷனுக்கு விட்டா மறுபடியும் சொல்லி கொடுத்து விட்டு போடுவார் படிகளுக்கு. அப்படியே அவரை தாக்குப்படுங்க நல்ல கட்டிக்காரன். பிள்ளைகள் எல்லாம் நல்லா வந்திருக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருக்குது. அப்ப 2 சிவபிரகாசம் மாஸ்டர் இருந்தவர். ஒன்று ஜேவி சிவபிரகாசம், மற்றது விகே சிவபிரகாசம். வைகாசி சிவபிரகாசம் மாஸ்டர். அவர் வியாபாரி மொழியார். அவர் தமிழில் ஒரு அண்ணாமலை அவரும் வித்வான் கார்த்திகேசு தான் எங்களுக்கு கணக்கு இதுகள் எல்லாம் சொல்லி தருவார். வீட்டை வந்தாருன்னா எல்லாம் சொல்லி தருவார். எனக்கு இந்த 2வது மகனுக்கு பேர் முகுந்தன். அந்த பக்கத்துல இருக்கிறதுகள் கண்ணன் கண்ணன் கூப்பிடுங்க. பின்ன அவர் வந்து இது கேட்க ஒரு பிள்ளை கண்ணன் நிற்கிது ஒன்று போட்டு வந்த குழந்தையப்ப அப்ப சொன்னவர் ஒரு நாளும் கண்ணன் என்று ஒரு பிள்ளைகளையும் கூப்பிடாதேங்க. ஏண்டா கிருஷ்ணட்டி அவதாரத்தில் கண்ணன் என்ற அவதாரம் அப்படி கேட்கதானே அவர் தேவையில்லாத குழப்படி எல்லாம் செய்தவர். மாணவடியவனை கண்ணன் என்ற பெயரை மட்டும் வச்சு விடாதே, கூப்பிட விடாது என்று சொல்றாரு. அப்படி நல்ல அறுமொழியெல்லாம் சொல்லி தருவார். மற்றது வேறு கணக்கை தான் சொல்லி தருவார். வந்த வீட்டை வந்த இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். மற்ற சிவபெருமானை மாதவியரையும் சிலையில வச்சு கும்பிட வேண்டாம்னு சொல்லுவார். அவர் சிவன் உருவத்தை சிலையில வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். நடராஜத்தை சிலையில வச்சு வீட்டுல வச்சு கும்பிடக்கூடாது. இதை சுத்தத்தில் எங்கட சேனம் சொல்லுவார். நல்ல நல்ல இதெல்லாம் சொல்லி தருவார். அவருக்கு இந்த வீசிங் வர்றது ஓடினா நல்லதுன்னு போட்டு ஓட்ட போட்டியில போய் ஓடித்தான் செத்து. நல்ல நல்ல மாஸ்டர் கட்டிக்காரு. அவர்கிட்ட தான் நான் ஜாமியம் படிச்சு படிப்பிச்சேன். வித்வான் கார்த்திகேயன் இப்ப கிட்டடியில தானே செத்தவர். கணாபிள்ள மாஸ்டர் அவன் மகனை என்னோட கதைச்சவங்க சசிசரன் புவனேஸ்வரன் மறுபடியும் அவற்றை டோட்டர் கணபுர மாஸ்டர் டோட்டரை மாதிரி பண்ணது புவனேஸ்வரன்.
வருவன் சத்தியமூர்த்தியும் கடவுள் மாஸ்டர் பிரதர் சந்தான். அவன் இடக்கிட கதைக்கிறவன் கணக்கு ரெண்டு சத்தியமூர்த்தி இருந்தது. உண்ட எல்வாய் வேணும் எல்வாய் தான் கணாதிபுர மாஸ்டர். தேவன் பக்கத்துல இருந்து கொண்டு வரையில நாங்கள் கொஞ்சம் பிஸியா போன மிஸ் தெரியாத அப்படித்தான். தமிழ் சங்கத்தோட பிஸியாகுமா? நான் அவ்வளவு இல்ல, வைஃப் தான் கூட தமிழ் சங்கத்தோட. தாபரன் நெக்ஸ்ட் வீக் போய் அவர் டீச்சரை பார்த்துட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் மகளினி. அவங்கள மீட் பண்ணலாம் டீச்சர். வீட்டுக்கு ஒரு காலண்டாலும் தாபரன் போய் டீச்சரை பார்த்து எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இல்லைன்னா மாசம் ஒருக்கா போய் பார்த்து ரிப்போர்ட் பண்ணணும். அவ்வளவு தூரம் இல்ல வீடு. இவர்கள் லில்லியா வெளியில தானே இருக்கிறது உலகத்துல. நாங்க இங்க முதல்ல என்ன மகள் சொல்லிக்க ஒரு வேலு பிள்ளை கதைச்சேன்னு சொல்லிக்க நான் சொன்னேன்னா எனக்கு உதயம் தெரியாது பிள்ளைய ஞாபக சக்தி கூடவே எனக்கு மறந்து பண்ணேன். நான் நடுக்க சொல்றேன். அப்ப நான் சொன்னேன் எனக்கு ஒரு வேலு பிள்ளையத்தான் தெரியும் புத்தளை பிடிக்கணுன்னு சொன்னேன். அதான் வேறுதான் தமிழ் முறையன் சரியா புத்தளை படியன். அதான நேச்சுரலா கதைக்கிற மாதிரி கதைக்கிறது. இப்ப ஹார்ட்ல இருக்கிற பிரின்சிபல் வந்து நான் உண்டு புதாள். நான் எப்ப என்கரேஜ் பண்றது இந்த ரிசல்ட்ஸ் வர அந்த பிரின்சிபலுக்கு எடுத்து என்கரேஜ் பண்றது. பிள்ளை ரிசல்ட் பள்ளிக்கூடம் விழாப்படாது நல்லா படிப்பையும் கொண்டு என்கரேஜ் பண்றது. அப்ப நான் இந்த முறை ரிசல்ட்ஸ் வர என்கரேஜ் பண்ண சொல்ல டீச்சர் நான் உங்கள்கிட்ட படிச்சேன்னு சொன்னேன். எனக்கு பிடிக்கிறது தெரியாது. தானும் தமிழனும் என்னட்ட படிச்சது. இப்ப ஜனவரியில வந்து முந்தின பிரின்சிபல் உங்கள்கிட்ட படிச்சிருக்க மாட்டார். அவர் கலைச்சல் படிப்பிச்சவர் தம்பி. நான் உடைக்குள்ள ஹார்ட்ல படிச்சதான். நான் விடுற நேரம் வந்து சேர்ந்தவர், ரிட்டையர் பண்ற நேரம் வந்து சேர்ந்தவர். ஹார்ட்ல படிக்கல, படிச்சதான் ஹார்ட்ல படிச்சதான். ஹார்ட்ல படிக்கல நான் ரிட்டையர் பண்ணிக்க அவர் வந்து சேர்றாரு. அதுக்கு முந்தி இருந்த பிரின்சிபல் தான் ஹார்ட்ல படிச்சதான். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். நீங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து கதைக்கிறீர்கள் என்ன? ஆஸ்திரேலியா, நானும் கர்நாடகம் தான் இலங்கையில் இருக்கோம். தேவரன் அங்க கர்நாடகம் செம்பரப்பிள்ளையும் இருக்குது ஊரோட. செம்பரப்பிள்ளை தெரியும். வேற என்ன உதவுங்க இதுல இருக்கிறவர்? இது பேர் கிடக்கு கையெழுத்த சொல்லுங்க. சிதம்பரம் பிள்ளையார் தெரியும். இது மாதவன் வேற தெரியும் எனக்கு. ஏதோ கண்டு கதைச்சாச்சு, சந்தோஷம். அடுத்த முறை வரக்குள்ள நாங்க கட்டாயம் விசிட் பண்ணுவோம். என்னது அவரை
ஓமோ இருந்த நான் உயிரோட இல்ல சந்தோஷம் என்ன வந்து பார்க்கக்குள்ள எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் என்ன. உண்மைதான். ஆனா வழக்கமா நீங்கள் வார இல்லையோ அப்ப எங்க ஊருக்கு வழக்கமா சில பேர் ஏழியே வார ஸ்ரீதரன் தெரியும் தானே ஸ்ரீதரன் என்ன விட்டுட்டாங்க. நானும் வாரனா ஆனால் அந்த ஒரு அளவுக்கு வேலையில செய்து கொண்டு போகக்குள்ள அப்படியே டைம் போயிடும். மற்றது நீங்க இருக்கிற விலாசமும் தெரியாது தானே. இப்ப தேவரனுக்கு தெரியும். முந்தைய வாடகை வீட்டுல இருக்க மாறி மாறி இருந்தது. இப்ப வாங்கின வீடு தானே. இப்ப நீ பெர்மனண்டா இங்க தானே. இப்பத்த விலாசம் என்ன எங்க இருக்கிறீங்க? இப்ப டெய்வேலையில. டீச்சர் இவைக்கு வசதியா இருக்கும். அந்த விலாசத்திற்கு சொல்லிவிட்டா இவைக்கு நோட் பண்ணி வைக்க வசதியா இருக்கும். டெய்வேலி என்ன வரலாம் தானே, பிரச்சனை இல்லை. நான் டாக்டர் உமாவதியை யாழ்ப்பாணம் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகக்குள்ள மீட் பண்ணி கதைச்சேன். நான் அது கன காலத்து முதல் வேலை செய்து கொண்டிருக்கக்குள்ள. நாங்க ரிட்டையர் பண்ணியே 10 வருஷம் ஆச்சு. என்ன 10-15 வருஷம் ஆச்சு. நீங்களும்? நான் ரிட்டையர் பண்ணி 15 வருஷம் ஆகுது. சுரோஜனா ஏர்லியா ரிட்டையர் பண்ணதாகுமா? நியூசிலாந்துக்கு வரைக்கும் ரிட்டையர் பண்ணிட்டு வந்தவாகும். இல்ல நான் இந்த 60 வயசுல தான். ஆனா இப்ப இன்னும் வருஷம் கிடக்குது. அந்த ஒரு வருஷம் கிடக்குது. நான் ஒரு அப்ராக்சிமேட்டா 15 60 வரையுமே நான் நினைச்சேன் வழியா. படிச்சது சிஸ்டர்ஸ் எல்லாம் அங்க இப்ப 2 பேர் இங்க இருந்தவன். இருக்கிறவன் இப்பவும் இருக்கிறேன். உங்கதான் இங்கதான் இருக்கேன். சாய்பாபா போட்டு போய் வெயிட் பண்றேன். இப்ப நான் போற இடத்தானே கோயில்களுக்கு. மெலட்ட சன் வந்து ஆஸ்திரேலியாவிலே. அப்ப அவ அங்க ஏறவாசினால், ஸ்ரீலங்காவில ஏறவாசினால். அள்ளின்ற மகள் லண்டன்ல. அப்ப அங்க ஏறவாசினால், ஸ்ரீலங்காவில ஏறவாசினால். இப்படியே ஒரு நாடோடியெல்லாம் இருக்கிறோம். இப்ப கடைசி தங்கச்சி இந்த மகளின் கல்யாணத்துக்கு உங்க எல்லாரும் வந்து நிக்கணும். இப்ப நீ சுந்தரி மாறல அப்படியே இருக்கிற. ஒரு சேஞ்சும் இல்லை. யாரு சொல்றியா டீச்சர்? உண்மைத்தான். டீச்சருக்கு எல்லாம் ஞாபகம். ஒரு வருஷம் அங்க படிப்பிக்க கண்டிருக்கிறா. இப்ப எத்தனை 50 வந்த நாங்கள் என்னத்துக்கு வந்தது ஃபாதர் செத்த போது வந்தா நீங்க கொஞ்சம் டீச்சர்ஸும் ஒரு பஸ்ல. எனக்கு உங்களை மினிஸ்டர் படிக்கிறது தம்பியா தெரியும். சூரியமேல சுந்தரி என்ன தெரியலையான் டீச்சருக்கு? அது நீங்க டென்ட்டுக்குள்ள போய் முட்டையா வச்சு பிஸியா இருக்கிறவ. நானுங்க அங்க போய் தாண்டி நான் ஹார்டில படிக்க அவக்கு தெரியும் தானே. சொல்றியா ஸ்லோஜனாவே? இல்ல சசி மேலே இருக்கிற. நான் சொன்னேன் ஜெர்மனியில இருக்கிறேன் நான் சொல்லிண்டு. டீச்சர் சசி மெதடிஸ்ட்ல இருக்க இல்லையா? செல்லதுர மாஸ்டர் என்னட்டுதான் வந்து கெமிஸ்ட்ரி நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறவர். அங்கே வேம்படிக்கு அங்கே படிப்பிக்க போறவரா? முந்தி போறவர். முண்டடியில வந்து கெமிஸ்ட்ரி நோட்ஸ் வாங்கிட்டு போவார். நீங்களும் என்ன ஒருக்கா டவுனுக்குள்ள கண்டுட்டு கேட்ட நீங்கள் எந்த யூனியில படிக்கிறேன்னு சொல்லி கேட்ட நீங்கள் மறந்து போனீங்க. நீங்க ஹார்டில இந்த எந்த வந்தீங்க? ஹார்டில ஸ்லோஜனாண்ட கிளாஸ் தான். நான் ஸ்லோஜனாண்ட கிளாஸ். இதுல நான் சசி வேலுப்புள்ள மாதவன் 4 பேர் ஒரு வகுப்புல இருந்தேன். நாங்க
அது ஒரு சின்ன வகுப்பு எங்கட. அந்த 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 நீங்க படிச்ச நீங்க நினைக்கிறேன் அந்த பழைய ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கிற வகுப்புகள்ல தான் படிச்சிருப்பீங்களே என்ன இந்த சைக்காஸ்ட்ரி என்னது ஹோலுக்கு பக்கத்துல இருக்கிற கிளாஸ். அந்த வகுப்புகள் சிலதை ஈடுபடாம கிடக்க பிடிக்கும். அதை பார்க்க சந்தோஷமா எங்களுக்கு. சில கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு பழைய படியே இருக்கு அப்படி. ஆனா அந்த வகுப்புல இருந்து கொண்டு பார்த்தா சண்முகநாத மாஸ்டர் அப்படி எங்களுக்கு அடிக்கிறது தெரியும். ஒட்டுக்கு அடிச்சுதானே வடிவேல் டாக்டர் வடிவேல் இந்த பொடி எனக்கு அடிச்சுதானே அந்த பேண்ட விழுந்தது. நான் பக்க வகுப்புல இருந்தேன். அடிக்கிறது நான் பார்த்திருக்கிறேன். ஐயோ இப்படி எல்லாம் அடிக்கணுமே சரியான ஒரு நல்ல அலுவல் இல்லைன்னு அடிக்கிறது. அது முந்தின என்ன நான் சொன்ன ஒரு மாஸ்டர்ஸ் அங்க படிக்காததுக்கு அடிக்கவே இல்லை. குளப்படி செய்து மற்றபடி என்ன சுரண்டி கொண்டு இருக்கிறது அப்படி என்னக்க அந்த பாடத்துல அவதானம் இல்லைன்றதுதான் கருத்து. அப்படி என்றதுக்குதான் அடிக்கிறது. படிக்கையில என்று ஒரு நேரம் அடிக்கிறேன்.